ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக உபாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வழிநடத்தி கொண்டு வந்த மோசே அந்த ஜனங்களை பார்த்து சொன்ன அறிவுரைகளில் ஒன்றை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே இந்த வனாந்தரத்திலே நீங்கள் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற கானான் தேசத்திலே அப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு எதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாரோ அவைகளை மாத்திரம் செய்ய வேண்டும். எவைகளை தேவன் செய்யக்கூடாது என்று விலக்கி இருக்கிறாரோ அவைகளை நாமும் விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம், தனக்கு சரியென்று தோன்றுகிறவைகளெல்லாம் செய்கிறதற்கு தேவன் மனுஷனிலே விருப்பம் கொள்ளவில்லை. மனுஷனை தான் விரும்புகிறதை செய்கிறதற்காகத்தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். ஆகவே நாம் நமக்கு சரியென்று தோன்றுகிறதையெல்லாம் செய்து கொண்டு வாழுவோமானால் அது தேவனை ஒருபோதும் பிரியப்படுத்தாது. அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிறதாக மாறிவிடும். இன்னும் அதிகமாக நாம் இதை குறித்து சிந்தித்தால், நமக்கு சரியானதையெல்லாம் செய்வோமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறவைகளை சரியாக செய்யும் பொழுது ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வந்துவிடும். ஆகவே தேவன் நமக்கு தருகிற எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுவோம். அவருடைய வசனங்களை கை கொண்டு வாழுவோம். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற தேசத்திலே வாழ்ந்து கொள்ளுகிறதற்குரிய தகுதியாக இருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடப்போம். சுய எண்ணங்களையும் விருப்பங்களையும் விட்டுவிடுவோம். ஆசீர்வாதமாய் இருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் எங்களுக்கு சரியென்று தோன்றுகிறவைகளை செய்யாமல் கர்த்தர் எதை சரியென்று சொல்லுகிறீரோ அவைகளை செய்கிறதற்கு நாங்கள் கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களை வழி நடத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.